நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்று சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர வேண்டும் என்று அங்குள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்கரசி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவை பார்க்கலாம். காட்மாண்டு வந்தடைந்து 20ஆம் தேதி எல்லாருமே கெருங் பார்டர் கிராஸ் பண்ணி அங்க எல்லாருமே முறையாக எந்தெந்த நாள் எந்தெந்த இடத்துல தங்கணுமோ அங்க தங்கி கைலை யாத்திரை பயணத்தை மிகச்சரியாக மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். நாங்க இப்போ 2வது நாள் பரிக்கிரமாவை நிறைவு செய்து வருகிற போதுதான் நேபாளில் நடைபெற்ற பேரிடர் துயர சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டது முதலாக மிகுந்த மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான நேபாள மக்களும் பல நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்களும் வெளிநாட்டில இருந்து வந்தவங்களும் சரி தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்களும் சரி இதுல பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. எங்களோடு 150 பேர் பயணத்துல இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்க இருக்கிறோம். நாங்க அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால நாங்கள் இன்றைக்கு சாகாவில் இருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அனுமதியை நேபாள, இந்திய, சீன அரசாங்கத்தோடு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். எந்த வழியா எங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்களோ அந்த வழியாக நாங்கள் அனைவரும் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மிகவும் மும்மரமாக மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு நேரத்துல இங்க நாங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பேரிடர்ல பாதிக்கப்பட்ட அனைவரையும் சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணை துணை நின்று எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையும் நாங்க வைக்கிறோம். இந்த துயர சம்பவத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியறதுக்கு சீக்கிரமா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. எல்லா அரசாங்கமும் ஒத்துழைத்து பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாக அவர்கள் ஒரு சரியான நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நாங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தாயகம் எல்லாரும் சீக்கிரம் திரும்பணும். எல்லாம் அல்ல சிவபெருமான் எங்களுக்கு துணை நிற்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கின்றேன். 148 இந்தியர்கள் உட்பட 150 பேர் எங்களோடு ஆன்மீக சுற்றுலா வந்த நிலையில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றும் தாயகம் திரும்புவதற்கான வழி தெரிய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்கரசி. அந்த வீடியோவை பார்த்தோம்.